ஒரு பையன் ஒரு பொண்ண காதலிச்சு வேணான்னு விட்டுட்டு போனா திருமண ஆசை காட்டி ஏமாத்திட்டாருன்னு அந்த பையன் மேல ரேப் கேஸ் போட முடியும். சட்டம் பாயும். ஆனா ஒரு பொண்ணு ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணிட்டு திடீர்னு உன்ன பிடிக்கல, என் வீட்ல ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வேற ஒருத்தன் கூட போனா அந்த பையன் என்ன பண்ண முடியும்? கசப்பான உண்மை என்ன தெரியுமா? சட்டம் இத கண்டுக்காது. காதல்ங்கிறது ஒரு ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் கிடையாது. ஒருத்தி உங்களை விட்டுட்டு போறது மனசாட்சிப்படி துரோகம் தான். ஆனா சட்டப்படி அது குற்றம் கிடையாது. லவ் ஃபெயிலியருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல செக்ஷன் இல்ல ப்ரோ. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. அந்த பொண்ணு காதலிக்கும் போது உங்ககிட்ட பணம் நகைன்னு வாங்கி ஏமாத்திருந்தா, ஆதாரம் இருந்தா சீட்டிங் கேஸ் IPC 420 BNS போடலாம், ஜெயிலுக்கு அனுப்பலாம். மத்தபடி பிரேக்கப் ஆச்சா லைஃப் போச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு பிரச்சனை போச்சுன்னு முன்னேறுங்க. இதுல சட்டம் ஒரு தலைபட்சமா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, லவ் ஃபெயிலியர் ஆனா சட்டத்துல வழி இல்லன்னு சொல்லிட்டேன். ஆனா ஒரு பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்து உன் பெத்தவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பு, இல்லனா உங்க குடும்பத்து மேல வரதட்சணை கொடுமை கேஸ் போடுவேன்னு மிரட்டுனா 498A கேஸ காட்டி மிரண்டுதா? பயப்படாதீங்க. உங்க வயசான அப்பா அம்மாவா அந்த மிரட்டல்ல இருந்து காப்பாத்தமும் அவங்கள அதே வீட்ல கௌரவமா வாழ வைக்கவும் சட்டத்துல ஒரு சூப்பர் வழி இருக்கு. பெத்தவங்கள கண்ணீரோட வெளியே அனுப்பாதீங்க. அந்த சட்ட ரகசியம் என்னன்னு தெரியணுமா? அடுத்த வீடியோல சொல்றேன். உடனே சட்டம் அண்ட் வினோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சட்டம் அறிவோம்.